ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம இன்னைக்கு அம்மா செஃப்ல பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க. நம்ம இன்னைக்கு பட்டர் நான் தான் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில், ரொம்ப ஈஸியாக இந்த பட்டர் நான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ஈஸியாக வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். பட்டர் நானை எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். பவுலில் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மாவோட ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா பிசையணுங்க. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். இது பிசையும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சேர்த்து தான் பிசையினேன். இதோட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அது மறக்காமல் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு விடாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ மாவு நமக்கு தயாராக இருக்குது. இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு ஊற வைக்கணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா எண்ணெயிலே நல்லா ஊறிடும். இது ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க. தட்டு போட்டு மூடி 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. நமக்கு நான் அவ்வளோ சாஃப்டாக வரும். நம்ம வீட்டிலையே தோசைக்கல்லில் இந்த நானை எளிமையான முறையில் போட்டு எடுக்கலாம். இப்போ இது மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா நமக்கு சாஃப்டாகவும் வந்துருச்சு. இப்போ ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு உருண்டையாக எடுக்கும்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரே மாதிரி நம்ம மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒர்க்கிங் டேபிளில் கொஞ்சம் போல் இந்த மாதிரி மாவை தூவிட்டு நம்ம 2 பக்கமும் மாவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீல வாக்கில் அழகாக ஓவல் ஷேப்பில் இந்த நானை நம்ம திரட்டி எடுக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒர்க்கிங் டேபிள் இல்லைன்னா நீங்கள் அழகாக வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டையை வச்சு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னும் இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். கூடவே கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு மேலே திரும்பவும் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும் உங்களுக்கு அந்த கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுக்கும்போது தோசைக்கல்லில் லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் எதுவுமே தோசைக்கல்லில் தேய்க்கக்கூடாது. அப்படியே போட்டிங்கன்னா நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். லைட்டாக பட்டர் மேலே தடை விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா செவந்த வந்த பிறகு திருப்பி போட்டுக்கணுங்க. இது கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2-3 முறை திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆகிடும். கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டரை மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே நம்ம திரட்டி எடுத்துக்கணுங்க. எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பட்டர் நான் வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.